வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருப்பார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்னு நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. ஒரு சில நூல்கள் முழுக்க தீர்க்க தரிசனமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளபடியே தீர்க்க தரிசனமான வார்த்தை எதுன்னா அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள். உண்மைதாங்க. அண்ணா சொன்னது 100% உண்மைதான். அட பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு வார்த்தை தீ பரவட்டும். இந்த தமிழ் சனியன்னு சொன்னா பாதி பேத்துக்கு பிடிக்குதுல்ல, அந்த மாதிரி தீ பரவட்டும்ங்கிற வார்த்தையும் நமக்கு பிடிக்குது. அந்த வார்த்தையை தூக்கி மேல வச்சா அந்த வார்த்தையை ஏன்பா மேல வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அந்த தீக்கு பக்கத்துல ஒரு நீய போட்டு நீ தீ பரவட்டும் அப்படின்னு வேணா போட்டுக்கோங்கிறாங்க. இந்தியாவை 2000 வருஷமா என்ன நீதி ஆண்டுகிட்டு இருந்தது? அநீதி தானே ஆண்டுச்சு. அதனாலதான் அந்த அநீதி வேண்டான்னு தீ மட்டும் தனியா பரவ ஆரம்பிச்சுது. அந்த தீ பரவிய இடம் தமிழ்நாடு. பொதுவா தீ பரவனா அந்த இடம் பொசுங்கி சாம்பலாகும் தானே சொல்லுவாங்க. அண்ணாவின் தீ எதையும் பொசுக்காது. அநீதிகள் உள்ள வராம அவரோட தீ பரவி காத்துச்சு. ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாம் ஐயா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? அந்த தீயுடைய கதகதப்புலதான் தமிழ்நாடு மெதுவா குஞ்சு பொறுக்க ஆரம்பிச்சது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு பாரதி வேற எதுக்கோ எழுதினார்ல, அந்த வார்த்தை நல்லா இருந்ததுனால நம்ம அதுவா மாறணும். அப்படி மாறினதோட விளைவுதான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்துலயும் முதலிடம். ஒருவேளை சரி இந்தி தானே அப்படின்னு விட்டுருந்தோம்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருக்க மாட்டோம், ஏன் வெளி மாநிலத்துக்கே போயிருக்க மாட்டோம். இப்ப நம்ம எங்கேயாவது வேலை வாய்ப்பு தேடி வட இந்தியாவுக்கு போயிருக்கோமா? வட இந்தியா தான் வேலை வாய்ப்பை தேடி தென்னிந்தியாவை பார்த்து வருது. அண்ணாதுரை தமிழ்நாட்டுல மட்டும்தானே இருந்தாரு, தென்னிந்தியா முழுக்க இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீ பரவச்சுல, அது பரவன அந்த தீ தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பை கொடுத்துச்சு. அண்டைய மாநிலங்களுக்கு சூட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தது. சூடு வந்துட்டாதான் சொரணையும் வந்துரும்ல. சூடு சொன்ன வந்துட்டா சுயமரியாதையும் வந்துதானே ஆகணும். சூடு சொரண சுயமரியாதை இருக்கிற ஊரு தன்னிறைவு பெற்ற மாநிலமா மாத்தி இருக்கு. இங்க இருமொழி கொள்கை தான். சுயமரியாதை திருமண சட்டம் செல்லும். ஆனா இத நான் சொல்லக்கூடாது, அண்ணா தான் சொல்லணும். அண்ணாவுடைய வார்த்தைய அப்படியே கேளுங்க. ஓராண்டுக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன். இந்த ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3, தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா? ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். உங்களால் முடியும். ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று வரும். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வதாக கூறும். கேட்டோம்ல, கேட்டீங்களா? அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை அண்ணாதான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அண்ணாவுக்கு பின் டாக்டர் கலைஞர் அத முதல் படியிலேயே நிக்க வச்சிருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை இன்னும் உயர்த்தி பிடிச்சிருக்காரு. எனதருமை விஜய் ரசிகர்களான தற்குறிகளே, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். ஜனநாயகன் படத்தை நீ எத்தனை தடவை வேணா பாத்துக்க, பிரச்சனை இல்ல. ஆனா பராசக்தி படத்தை ஒரு படமாவது பாரு. இத பராசக்தி படத்துக்கான ப்ரொமோஷனாலாம் பாக்காத. ஏன்னா நீ உன் அறிவு வளர்றதுக்கு
படினா படிக்க மாட்டேங்கிற. சைக்கோவா ஆயிடும் சரிங்களா? டீசெண்டா படத்தை போட்டுருங்க, எல்லாம் வச்சுங்க. ரோஹிணி தேட்டர் மேலே ஏறி இல்லை இந்த கட் அவுட் மேலே ஏறி தளபதி கோசல கீழே கூட ஊந்துருவேன் நல்லா. உனக்கு அறிவு படம் பார்த்தாதான் வரும்னு நினைச்சேனா பராசக்திய பாரு. இல்ல பராசக்திய பார்க்காமலே நான் படிச்சா எனக்கு அறிவு வந்துரும்னா பராசக்திய பார்க்க வேண்டாம். ஏன்னா சினிமாக்கு ப்ரமோஷன் பண்றது நம்ம வேலை இல்ல. நல்ல கதைகளை, கதை தளங்களை நம்ம கொண்டாடுவோம். அதுக்கு முறையா சினிமாவா மட்டும் பாத்துக்கிட்டு இருந்த நீங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கு மொட்டை அடிச்சீங்க, எதுக்கு பேனரை கிழிப்பேன் இல்ல கட் அவுட் மேல ஏறி குதிப்பேன்னு சொன்னீங்கன்னு தெரியல. பராசக்திய சொன்ன மாதிரி படமா மட்டும் பார்த்தா கூட அது பேசின அரசியல் என்னங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க புதுசா எடுக்கிற கொள்கை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தங்க தான் நம்ம அண்ணாதுரை. தீ பரவட்டும். இதே தீ பல உரிமைகளையும் நமக்கு பெற்று கொடுத்திருக்கு. அதே தீ மூலம் உங்க ஜனநாயகத்துக்கும் சில உரிமைகள் கிடைக்கட்டும். சினிமாவை வெறும் சினிமாவா மட்டும் பார்த்து பழகுங்க. ஆனா பராசக்தி வெறும் சினிமா மட்டும் இல்லைங்க, அது அண்ணாவின் வார்த்தை, அண்ணாவின் நூல், தமிழ்நாட்டின் வாழ்க்கை. நமக்கான வாழ்க்கைய நாம தேர்ந்தெடுக்கிறதுக்கு, நம்ம உரிமைகளை நம்ம சரியா பெற்றுக்கொள்வதற்கு, நம்ம அடுத்த தலைமுறையோட கல்வி தடைபெறாம இருக்கிறதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய படம், தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பராசக்தியில இருக்கு. சோ பராசக்திய ஜஸ்ட் ஒரு படமாவது பாருங்க. அண்ணாவின் போர்க்குரல் அப்படியாவது உங்க காதுகளுக்குள்ள வரட்டும். ஏன்னா அண்ணாவின் அந்த போர்க்குரல் இந்த மக்களுக்கானது. இப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு நடிகனுக்காக கத்திட்டு இருக்கீங்க. அந்த கத்துல முதல்ல நிறுத்துங்க. அண்ணா பற்ற வைத்த அந்த தீ உன் சுயமரியாதைக்கானது. குறைஞ்சபட்சம் விஜய் தன்னுடைய சுயமரியாதைக்காகவாவதும் பேசட்டும். அதுக்கு பராசக்தி படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஏன்னா இது வெறும் படம் அல்ல, அண்ணாவின் தீ. இந்த தீ பரவட்டும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அந்த பயம் எப்பவும் இருக்கும். ஏன்னா இது அண்ணாவின் தமிழ்நாடு, கலைஞரின் தமிழ்நாடு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் தமிழ்நாடு. அண்ணாவின் அந்த பேச்சு தான் இன்னைக்கு நம்மள இங்க பேச வைக்குது. அண்ணா பேசியதையும் கலைஞர் பேசியதையும் நாம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.